அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, நேத்தே ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியாச்சு. எதுக்குன்னா, டெட் எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட என்ன பண்றாங்கன்னா, நெறைய பேர் வந்து யூசர் ஐடி, அந்த பாஸ்வேர்டு எல்லாமே மறந்துறாங்க. நானுமே மறந்துட்டேன். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, ஒண்ணும் இல்ல. இந்த மாரி கேட்டாங்கன்னா, நீங்க லிங்க்ல போறப்போ இந்த மாரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜ்ல போயிட்டுனா, ஃபர்கெட் யூர் பாஸ்வேர்ட் குடுங்க. ஃபர்கெட் யுவர் பாஸ்வேர்ட் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி வரும். இதுல செலக்ட் நோட்டிஃபிகேஷன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 2 ரைட்டுங்களா? அடுத்து இந்த அப்ளிகேஷன் ஐடி ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இதுல நீங்க எந்த மெயில் ஐடி குடுத்தீங்களோ, நீங்க எந்த மெயில் குடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி போட்டா போதும். இப்ப நான் வந்து என்னோட மெயில் ஐடி குடுத்துக்கிறேன். ஸோ குடுத்துட்டு இந்த செண்ட் பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க் அத குடுத்தீங்கனாலே உங்களுக்கு டைரக்ட்டா வந்துரும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நானே கொஞ்சம் கன்ஃப்யூஷன்ல வந்து பாருங்க எனக்கு வந்துருச்சு. யூ ஹேவ் சென்ட் யுவர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் டூ யுவர் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது அங்க வந்துரும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, திரும்ப போயிட்டு இந்த கோ டூ லாகின் பேஜ்ல போயிட்டு, அங்க வந்து உங்களுக்கு பாஸ்வேர்ட் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்துரும். நீங்க கிளிக் பண்ணி சைன் இன் குடுத்தாலே உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துரும். நீங்க வெளியில போய் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு, யூசர் ஐடி மறந்துருச்சுன்னு கவலைப்பட வேண்டாம்.